ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பன்னீரில் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹைதராபாதி பன்னீர் கிரேவி. ரொம்பவே கலர்ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டாக இந்த ஹைதராபாதி பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவாங்க. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருவோம். எண்ணெய் சூடான பிறகு 6 பல் பூண்டு மீடியம் சைஸ் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து 3 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பெருசாக கட் பண்ணி சேர்த்து அது லேசாக கலர் மாறின பிறகு ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை சேர்த்து அதையும் கலர் மாறாமல் வதக்கி விட்டுருவோம். கொத்தமல்லி புதினா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம். இப்போ இது ஆறின பிறகு ஒரு பிளெண்டரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு அதே பேனை சூடு பண்ணி அதில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா உருகின பிறகு நான் 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அது இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பன்னீர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் ஃப்ரை பண்ணிட்டா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து சேர்க்கும்போது அது கிரேவியில் அந்த கரைஞ்சி போகாமல் நல்ல ஒரு ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே வச்சுருவோம். கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் சூடு பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டு பட்டர் நல்லா உருகின பிறகு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1/4 கப்பு நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த பட்டர்லேயே பொரிஞ்சு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த க்ரீன் பேஸ்ட்டை சேர்த்து மசாலாவோட நல்லா பரட்டி விட்டு இப்போ 1/4 கப்பு புளிக்காத தயிர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து வந்தாச்சு. இப்போ இதில் அந்த க்ரீன் பேஸ்ட் அரைச்ச பிளெண்டரில் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து அலசி எடுத்து சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கரைச்சி விட்டுருவோம். 1 ஸ்பூன் கசூரிமேத்தி சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோம். நல்லா அந்த பன்னீர் மசாலாவில் ஊறி வரட்டும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் மேலே சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து இறக்குனா நம்மளோட சூப்பரான ஹைதராபாதி பன்னீர் கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி பார்த்திங்கனாக்கா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோட சைட் டிஷ்ஷுன்னு மட்டும் சொல்ல முடியாது. எல்லா ரைஸ்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த ப்ளைன் ரைஸ்க்கு ஜீரா ரைஸ், கீ ரைஸ், அப்புறம் புலாவ் எல்லாத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வெஜ் பிரியாணி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான், ரொட்டீஸ், சப்பாத்தி, பூரி, பரோட்டாவுக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம காரம் அவ்வளோவா சேர்க்கலை. நல்ல ஒரு க்ரீமியாக தான் இருக்கும். பசங்களுக்கு நார்மலாகவே பன்னீர் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி செய்து தரும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த டேஸ்டான ரொம்பவே ஈஸியான ஹைதராபாதி பன்னீர் கிரேவியை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.